மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் மன்னாடிமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஐயப்பநாயக்கம்பட்டி கிராமத்தில் டாஸ்மாக் கடை என்பது இருக்குது. அந்த டாஸ்மாக் கடை என்பது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்க அந்த விதிமுறைகளுக்கு முரணாக இந்த கடை என்பது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால், 500 மீட்டருக்கு கடையில் இருக்கக்கூடிய கடைகளை பூரா உடனடியாக அப்புறப்படுத்துன்னு சொல்லி ஒரு 717 கடைகள் கண்டறியப்பட்டு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருக்க விதி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த கடை என்பது டாஸ்மாக் கடை என்பது கோயிலுக்கு அருகேவும் அதே போல் பள்ளிக்கூடத்திற்கு அருகேவும் பேருந்து நிலையத்துக்கு அருகேவும் சுமார் அந்த கடைக்கும் அந்த டாஸ்மாக் கடைக்கும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 300 மீட்டர் தான் இருக்குது. இந்த கடையை அகற்ற சொல்லி பல கட்டமான போராட்டத்தை நடத்திட்டோம். இருந்தாலும் இந்த டாஸ்மாக் நிர்வாகம் என்பது இந்த கடையை அகற்றல தயக்கம் காட்டுது. அதனால தான் இன்றைக்கி கிராம பொதுமக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நீங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினோம். அந்த அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆர்டிஓ உட்பட காவல்துறை அதிகாரிகள் உட்பட பேச்சுவார்த்தை என்பது நடத்திருக்காங்க. வருகிற 30ஆம் தேதி இந்த கடையை நாங்கள் அகற்றுவதற்காக உத்தரவாதம் என்பதை தருகிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம சட்டப்பூர்வமான நடவடிக்கை நாங்கள் என்னன்றதை பார்த்துக்கலான்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 30ஆம் தேதி உத்தரவாதமாக நான் எடுத்துடுறோம், அந்த கடையை அகற்றிடுறோம் அப்படின்ற அடிப்படையில் சொன்னதுனால இந்த போராட்டம் என்பது கைவிடப்படுது. வருகிற 30ஆம் தேதி அந்த கடையை அகற்ற தவறுனா 1ஆம் தேதி காலையில் அந்த கடையை எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அந்த கடையை அகற்றுவதற்கான அந்த கடையை உடைப்பதற்கான ஏற்பாடை நாங்கள் உத்தரவாதமாக செய்வோம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கக்கூடிய போன முறை மறியல் பண்ணும்போது பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் உடைய சூப்பர்வைசர் ஏதோ ஒரு நான் அகற்ற மாட்டேன், எடுக்க மாட்டேன், அரசாங்கமே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் வச்சது அரசாங்கம் அப்படின்ற தன்மையில் சூப்பர்வைசர் பேசுகிறாரு. அதுபோக இப்போ வந்திருக்க ஆடியோ என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, இந்த கடையை அகற்றிடுவாங்க, அப்படி அகற்ற தவறுனா என்னையும் பாருங்கன்றாரு. இப்படி கட்டி கழிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாக இருக்குது. எங்களுக்கு என்ன சந்தேகம் சொன்னால், டாஸ்மாக் அரசு விதிகள் முறைகளுக்கு முரணாக நடக்குதான்னு தெரியல. இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிஞ்சு நடக்குதா இல்லை பிரார்த்தனமாக நடக்குதான்னு தெரியல. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த டாஸ்மாக் கடையில் அந்த கடையுடைய நம்பரே கிடையாது. இது அரசு பாரா இல்லை தனியார் எவனை வச்சு நடத்துகிறானா என்ற விவரமும் எங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்திருக்கக்கூடிய அதிகாரி பூரா பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொல்கிறோம் செய்கிறோம் தான் சொல்கிறாங்க ஒழிய, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்ட பின்னாடியும் கூட அதை அகற்ற மறுப்பது என்னன்றது தெரியல. இது அரசு கெசட்டில் அரசு இருக்கார்ல, அந்த டாஸ்மாக் கடை இருக்கா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல, சந்தேகமாக இருக்குது. ஆகவே 30ஆம் தேதி சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த கடையை அகற்றணும். அகற்ற தவறுனா அந்த கடையை இந்த பொதுமக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லா பேரும் இணைஞ்சு இந்த கடையை உடைப்போம்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன். மன்னாடிமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஐயப்பநாயக்கம்பட்டி கிராமத்தில் அருகில் இருக்கக்கூடிய தேவர் காலனி பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை.